ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. நம்புவோர்க்கு உபகாரி என்பதில் இவரன்றியில் நாட்டில் ஓர் தெய்வம் யார்கான். ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா. அச்சங்கோயில் அரசே சரணமையப்பா. பகவானுடைய 169வது திருப்பெயர் நாமா நேத்திரத்ரயாய நமஹா. இது எல்லாமே பரமேஸ்வரனோட ரூபத்தை வர்ணனை பண்ணக்கூடிய நாமாக்களாக அமையிறது. ஆரம்பத்தில் இந்த மாதிரி பார்த்தோம், இதுலேயும் அதே தொடர்றது. கண்கள் 3 உடையவனுக்கு நமஸ்காரம். நேத்திர கண்கள், திரையகா 3 உடையவன். முந்தைய நாமால விளக்கியபடி சூரிய சந்திர அக்னி ஆகிய மூவரையுமே கண்களாக உடையவர். சிம்மாரூடம் திரிநேத்திரம் திரிதச பரிவிருடம் சுந்தர ப்ரூவிலாசம் ஸ்ரீபூர்ணா புஷ்கலேஷம் ஸ்ருதி வினுதபதம் சுத்தபஸ்மாங்கராகம் சாந்தம் சங்காரிபங்கேருஹ லசிதகரம் சச்சிதானந்தமூர்த்திம் சாஸ்தாரம் தர்மபாலம் ஹரிஹர தனயம் சாட்சிபூதம் பஜேகம். அதாவது இது ஒரு விசேஷமான பகவானுடைய தியானம். சிங்கத்தில் ஏறி வருபவரும் 3 கண்கள் உடையவரும் 33 கோடி தேவர்களால் சூழப்பட்டவரும் அழகிய புருவங்கள் உடையவரும் ஸ்ரீபூர்ணா புஷ்கலா தேவியினுடைய பதியும் வேதங்கள் தொடரக்கூடிய திருப்பாதங்கள் உடையவரும் சுத்தமான விபூதி பூசியுள்ள சரீரம் உடையவரும் சாந்தமானவரும் தாமரை மலர் போன்ற மென்மையான கைகள் உடையவரும் சச்சிதானந்தமூர்த்தியும் தர்மத்தை காப்பாற்றக்கூடியவரும் அனைத்திற்கும் சாட்சியாக உள்ளவரும் ஹரிஹரர்களுடைய புத்திரமான சாஸ்தாவை போற்றுவோம்னு இது அமையிறது. இது 3 நட்சத்திரங்களாக உள்ளவனுக்கு நமஸ்காரம்னு ஒரு உள்ளர்த்தம். நேத்திர என்றால் நட்சத்திரம்னு ஒரு அர்த்தம் சொல்றார். திரயம் என்றால் 3. ஆகையால் இந்த பெயர் 3 நட்சத்திரங்கள் அடங்கிய கூட்டமாகிய அஸ்வதி பரணி மிருகசீரிஷம் பூஷம் கேட்ட திருவோணம் ரேவதி ஆகிய நட்சத்திர மண்டலங்களில் உள்ளவன் அப்படிங்கிற பொருள்படக்கூடியதாக அமையிறது அப்படின்னு சொல்றதா இருக்கு. பொதுவாக நேத்திரத்ரயன் அப்படின்னாலே பரமேஸ்வரனைத்தான் குறிக்கிறதாக வழக்கம். இது உத்தமமாக மந்திரசாஸ்திரங்களில் தேவதைகளுக்கு 3 கண்கள் உடையதாக அம்பாளெல்லாம் வர்ணிக்கப்படுறதா இருக்குது. அதனால் அம்பாள் பரமேஸ்வரன் இந்த ரூபமாக இருக்கக்கூடியதான சுவாமிக்கு நமஸ்காரம்னு இந்த நாமாவானது தெரிவிக்கிறது. 3 கண்கள் உடையவருக்கு நமஸ்காரம்னு. அச்சங்கோயில் அரசே சரணமையப்பா. அச்சனார் கோவில் அரசே சுவாமியே சரணமையப்பா.